நடிகர் விஜயோட சொத்து மதிப்பு இந்த தேர்தலுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்னு சங்கர் மேடவாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. தேர்தலுக்கு பின்னால் விஜயனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்றத அடுத்த தேர்தலின் போது அவர் அறிவிப்பார். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சங்கராந்திக்கு தெலுங்குல 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஊர்ல சீனியர் நடிகர் படத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சர்ச்சை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சர்ச்சையை யார் கிளப்புகிறார்கள், யார் அந்த சர்ச்சை குறித்து அடிக்கடி பேசுகிறார்கள் அப்படின்னு பாருங்கள். திரையுலகத்தில் இருக்க யாரும் அப்படிப்பட்ட சர்ச்சையை கிளப்புறதும் இல்லை, அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. வெங்கட் பிரபு அப்பப்போ மாஸ் என்கிற மாசிலாமணி மாநாடு மாதிரி வித்தியாசமான படங்கள் பண்ணுவார். அப்படி ஒரு படம் தான் சிவகார்த்திகேயனோட அவர் பண்ணுற படமானு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்மையில் கூட வெங்கட் பிரபு கிட்ட சிவகார்த்திகேயன் படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான படமாக உருவாகும் அப்படின்றத பற்றி என்கிட்ட வெங்கட் பிரபு சொன்னார். அந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே பல காலகட்டத்தில் நடக்கின்ற ஒரு கதையை அடிப்படையாக கொண்டு அது உருவாக போகிறது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். வாவாதியார் படம் சரியாக போகலை. இதனால் கார்த்தியோட அடுத்த படமான சர்தார் 2 மேலே எதிர்பார்ப்பு குறையுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லா நடிகருடைய வாழ்க்கையிலும் வெற்றி தோல்வி அப்படின்றது மாறி மாறி தான் வரும். அதை யாரும் தவிர்க்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். வாவாதியார் படத்தினுடைய தோல்வி அவருடைய சர்தார் 2 திரைப்படத்தை எந்த விதத்திலும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் தான் நடிகர் ருக்மிணி வசந்தின் காதலர்னு ஒரு படம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தில் இருக்கிறது யாரு, அவங்க 2 பேரும் நிஜமாலுமே காதலிக்கிறாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ருக்மிணி வசந்தனுடைய காதலரை யார் அறிவிக்கணும்? ருக்மிணி வசந்த் அறிவிக்கணும். இது வரைக்கும் அவங்க அறிவித்ததா தெரில. அதனால் வலைதளங்களில் வழியாக அந்த அறிவிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறதே சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்.